அன்பிற்கினிய நண்பர்களுக்கு மாலை வணக்கம். நண்பர்களே, தனக்காக முயற்சி செய்து தன்னுடைய குறைபாடுகளையே தீர்த்து கொள்ள முடியாத புலம்புகின்ற மனிதர்களுக்கிடையே ஒரு மாற்றுத்திறனாளி பெண், அதுவும் மாற்று மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண், ஒரு முருகன் கோயிலில் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிறார் என்று கேட்டால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா, சந்தேகமாக இருக்குமா? இந்த காட்சி நிஜமாக நடந்த காட்சி இன்று வலைத்தளங்களில் வைரலாக பரவி வரும் காட்சி. முதலில் அந்த காணொளியை பார்த்து விடுங்கள். இந்தியாவில் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள் அதிகரித்திருக்கும் சூழலில் மதுரை வெள்ளரிப்பட்டி கிராமத்தில் இருக்கும் முருகன் கோவிலில் தஸ்லிமா என்ற பெண் மாலை நேர வகுப்புகளை கட்டடமின்றி நடத்தி வருகிறார். சாதி மதம் பிரிவினையை தகர்த்து வெள்ளரிப்பட்டி கிராம குழந்தைகளிடம் கல்வி எனும் பேரொளியை ஏற்றி வருகிறார் தஸ்லிமா. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வேலை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நேரத்தில் தான் இளம் தேடி கல்வி திட்டம் கொண்டு வந்தாங்க. முருகன் கோயில் எடுக்கிறத ஃபர்ஸ்ட் அப்ப நான் தயங்கினேன். ஃபர்ஸ்ட் முருகன் கோயில் எடுக்கிற ஏதோ சொல்லுவாங்களோ இது பண்ணுவாங்களோ. அதுக்கப்புறம் அவங்க அக்கா தம்பி தங்கச்சி பழகிறதுனால ஏன் கோவில்ல எடுத்துக்கோ வந்துச்சுன்னா இந்த கோவில்ல எடுக்கிறனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு முஸ்லீமா இருந்த முருகன் கோயில டியூஷன் எடுக்கிறதுக்கோ இங்க பிள்ளை வர்றதுல எந்த மத எந்த வேறுபாடுகளுமே இது பாக்குறது இல்ல. கல்வி எல்லாத்துக்கும் கிடைக்கணும், அதுதான் இந்த வெள்ளரிப்பட்டி கிராமத்தோட. என்ன நண்பர்களே, மத நல்லிணத்திற்கு தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டுதான் இந்த காணொளி. சுய முயற்சியால் முன்னேறிய ஒரு மாற்றுத்திறனாளி இஸ்லாமிய பெண் தஸ்லிமா முருகன் கோயிலில் பாகுபாடில்லாமல் குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கும் நிகழ்ச்சி மிகுந்த காணொளியைத்தான் இப்பொழுது நாம் கண்டோம். மதுரை மேலூர் சாலையில் உள்ளது வெள்ளரிப்பட்டி என்ற கிராமம். இங்கு தனியார் நிறுவனங்கள் செயல்படுகின்றன. இங்குள்ள நடுநிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார கிராம மாணவர்கள் அதிக அளவு படித்து வருகின்றார்கள். இவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் கீழ் பாடம் எடுத்து வருகிறார் இந்த மாற்றுத்திறனாளி தஸ்லிமா நஸ்ரீன். BA வரலாறு முடித்த இவர் உடல் வளர்ச்சி குறைபாடு கொண்டவர், மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு உடல் தொடர்பான பிரச்சனைகளையும் கொண்டவர். மேலும் இஸ்லாமிய பெண்ணான இவர் வெளியே செல்வதற்கு கூட ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையில் கிராம பள்ளி மாணவர்களை தேடி அங்குள்ள முருகன் கோயிலில் மாலை நேர வகுப்பை ஏற்படுத்தி கல்வி கற்பித்து வருவது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறார். அதுவும் மாற்றுத்திறனாளி என்பவர் சமூக நல்லிணக்கத்தோடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் விளங்கி வருவதால் இவரை பலரும் பாராட்டி வருகின்றார்கள். ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தமிழகம் மத நல்லிணக்கத்திற்கு வரும் சோதனையாக பார்த்து கொண்டிருக்கும் வேளையிலே தஸ்லிமா போன்ற அற்புதமான இந்த நாட்டின் கண்மணிகள் சமுதாய நல்லிணக்கத்திற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் இப்படி உதாரணங்களாக விளங்கி வருவது நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. இவரது சேவைக்கு அனைவரும் அங்கீகாரம் அளித்து இவர் வாழ்வாதாரத்திற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அவருக்கு தகுந்த கௌரவம் வழங்க வேண்டும் என்பதற்காக இறைவனை வேண்டி இந்த காணொளியை நான் வெளியிடுகிறேன். என நண்பர்களே, அடுத்த இன்னொரு சுவையான பகுதியில் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.